அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஆமாம், அதை கேட்க நீ யார்? போலீஸா என்று கேட்டவரின் குரலில் லேசான பதட்டம் தெரிந்தது. அப்படித்தானே வச்சுக்கோயேன். ஹரிஷ் கூலாக பதில் சொல்ல, என்ன வச்சுக்கிறதா? அப்போ நீ போலீஸ் இல்லையா? ஒழுங்கு மரியாதையாக மூச்சு காட்டாமல் இங்கிருந்து போயிடு. யாருக்கும் தெரியாமல் சங்கருத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ரவுடி போல அந்த ஆள் மிரட்ட ஹரிஷின் உதட்டில் சிரிப்பு நெளிந்தது. யார் நீ? என்ன? சரி, அதையும் தான் பார்த்துருவோமே என்றவன் சட்டையின் கைகளை மடக்கி விட்டு கொண்டு ஃபைட்டுக்கு தயாரானான். அதற்குள் ஹரிஷ் நின்ற பக்கத்தின் கதவு திறக்கப்பட ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார். ஹரிஷ் சார், நீங்களா? அவர் ஆச்சரியத்துடன் கேட்க ஹரிஷுக்குத்தான் அவரை அடையாளம் தெரியவில்லை. நெற்றியை சுருக்கியவன், சாரி, யார் நீங்கள்? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான். நீங்கள் தானே எங்களோட இன்சார்ஜ், அப்புறம் உங்களை தெரியாமல் இருக்குமா? அந்த நபர் கேட்க ஹரிஷ் புரியாமல் அவரை பார்த்தான். சார், நாங்களாம் உங்களை மாதிரியே மிரியட்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க தான். விக்டர் சார் அன்னைக்கு உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார்ல, நீங்கள் தான் இனிமேல் சென்னை பிரான்ச்சோட ஹெட்டுன்னு சொன்னார். அந்த மீட்டிங்கில் நானும் தான் இருந்தேன் என்று அவர் விளக்க ஹரிஷுக்கு அப்போதுதான் விஷயம் புரிந்தது. ஓ, நீங்களா? ரியலி சாரிங்க. அன்றைக்கி நிறைய பேர் இருந்ததுனால எனக்கு உங்கள் அடையாளம் தெரியல. கூடி சீக்கிரம் உங்கள் எல்லார் பேரையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். அது சரி, உங்கள் காரில் இருந்து எதுக்கு பொண்ணுங்க கத்துற சத்தம் கேட்குது? ஹரிஷ் சந்தேகமாக கேட்டான். சார், ஒரு நிமிஷம் வாங்கலேன் என்று அவனை தனியாக கூட்டிக் கொண்டு போனார் அவர். அந்த பொண்ணுங்களாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணுங்க இல்லை. அவங்க டெவில் கேங்கை சேர்ந்தவங்க. தொக்கா வந்து நம்ம கையில் சிக்கிட்டாங்க. அதான் பாஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் என்று சொல்ல ஹரிஷ் திகைப்புடன் அவரை பார்த்தான். அவங்க டெவில் கேங் குரூப்பாக இருந்தால் என்ன? அதுக்கு எதுக்கு நீங்கள் அவங்கள கடத்திட்டு போகிறீங்க? ஹரிஷ் கேட்க, என்ன சார் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? டெவில் கேங் யார்? நம்ம எதிரிங்க. அவங்களிருந்து சில பேரை பிடிச்சு கொண்டு போய் கொடுத்தா நம்ம பாஸ் சந்தோஷப்படுவார்ல, அதுக்காக தான் என்று அந்த நபர் கூற ஹரிஷின் முகத்தில் ஒரு கவனம் வந்தது. ஆமாம்ல, இப்போ புரியுது. சரி, அதை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கூட்டிகிட்டு போவீங்க? பக்கத்து காரில் போன எனக்கே அவங்க கத்துனது நல்லா கேட்டது. இதுவே வேறு யாராவது இருந்தால், இந்நேரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தா, அப்புறம் நாம் எல்லாரும் சேர்ந்து கூண்டோட மாட்டியிருப்போம். ஹரிஷ் கொஞ்சம் கடுமையான குரலில் கூற அந்த நபரின் முகத்தில் குற்ற உணர்ச்சி தெரிந்தது. சாரி சார், மயக்க மருந்து கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தோம். திடீர்னு அவங்க முழிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல என்றவரை யோசனையோடு பார்த்தான் ஹரிஷ். மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? ஹரிஷ் கேட்க 3 என்றார் அவர். சரி, ஒன்று பண்ணுங்க, நான் உண்மையாகவே அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற வந்த மாதிரியே இருக்கட்டும். நான் அவங்கள உங்ககிட்டேருந்து காப்பாற்றி என்னோடய காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ட்ராமா பண்ணுறேன். அப்போ அவங்களும் கத்த மாட்டாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹரிஷ் சொல்ல உடனே அந்த நபர் வேகமாக தலையாட்டினார். நீங்கள் சொன்னால் சரிதான் சார். எப்படி பார்த்தாலும் நீங்கள் தானே எங்களோட ஹெட்டு சொன்ன அந்த நபர் தலையை சாய்த்து வணங்க, சரி, அந்த பொண்ணுங்களை கீழே இறக்கி விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க என்றான் ஹரிஷ். அவர்களும் காரின் உள்ளே இருந்த 3 பெண்களையும் ஹரிஷிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த பெண்கள் ஹரிஷை கையெடுத்து கும்பிட்டார்கள். தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இங்கே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, காரில் ஏறுங்க, அடுத்து வர பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போகிறேன் என்று ஹரிஷ் கூற அந்த பெண்களும் தயக்கத்துடன் அவன் காரில் ஏறிக்கொண்டனர். அவர்கள் மூவரும் பின் சீட்டில் அமர்ந்திருக்க காரை எடுத்த ஹரிஷ், நீங்கள் எப்படி இவங்க கையில் மாட்டினீங்க? அவங்க உங்களை பற்றி எதேதோ சொல்கிறாங்க, உண்மையாகவே நீங்கள் டெவில் கேங்கை சேர்ந்தவங்களா என்று கேட்டான். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த பெண்கள், அது வந்து சார், பொதுவாக இங்கே இருக்கிற மற்றவங்க எங்களை டெவில் கேங்னு கூப்பிட்றாங்க. அப்படின்னா சைமன் சொன்ன டெவில் கேங் இவங்க தானா? அவனும் இதே தானே சொன்னான், அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு. அப்போ அவனுக்கும் இந்த அமைப்போட உண்மையான பேர் தெரியாதா?
அது கூட தெரியாமையா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறான்? ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தது. ஆனால் அந்த பெண்களிடம் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக முகத்தை வைத்து கொண்டான். சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? மூன்றாவதாக இருந்த பெண் கேட்க, தாராளமா என்றான் ஹரிஷ். அவங்க எல்லாரும் எப்படி நீங்கள் சொன்ன உடனே எதுவுமே சொல்லாமல் எங்களை இறக்கி விட்டுட்டு போனாங்க? அதுவும் உங்ககிட்ட ரொம்ப பணிவாக வேற நடந்துக்கிட்டாங்க என்று அந்த பெண் நேரடியாக கேட்க, பின்ன இப்போதைக்கு அவங்க தலைவனே நான் தானே என்று மனதிற்குள் நினைத்தான் ஹரிஷ். அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. என் போஸ்டிங்கோட பவர் என்னன்னு அவங்க கிட்ட காமிச்சேன், அதை பார்த்துட்டு தான் போயிட்டாங்க என்று ஹரிஷ் கூற, அவன் ஏதோ ஒரு வகையில் அவன் பவர்ஃபுல்லான ஆள் என்பதை அந்த பெண்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்து வந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பெண்களை இறக்கிவிட்டவன் பத்திரமாக அவர்களை ஊர் போய் சேர சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திண்டுக்கல் போய் சேர்ந்துடலான்னு நினச்சேன். நடந்த பிரச்சனை இல்லை, நேரம் வேற ஆயிடுச்சு. என் பேபிமா சொல்கிற மாதிரி நான் பிரச்சனையை தேடி போகிறேன்னா இல்லை பிரச்சனை என்ன தேடி வருதானே தெரியல. நல்ல வேலை அவங்களோட சண்டை போட தேவையில்லாமல் போச்சு, இல்லாட்டி அதுக்கு வேறு இன்னும் நேரமாக இருக்கும். வாய்விட்டு புலம்பிய ஹரிஷ் ஆக்சிலரேட்டரை அழித்து மிதித்து வேகத்தை கூட்டினான். வெளிச்சம் இருக்கும்போதே அந்த மலைக்கு சென்று விடலாம் என்று நினைத்தவன் இரவில்தான் அங்கு சென்று சேர்ந்தான். மலை அடிவாரத்தில் காரை நிறுத்தியவன் அதற்கு மேல் எங்கு செல்வது என்று தெரியாமல் யோசித்தான். இங்கே வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? இப்போவே மலையேற ஆரம்பிக்கலாமா இல்லை விடிஞ்சதுக்கப்புறம் போகலாமா? ஹரிஷுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவனுக்கு இந்த இருட்டை பார்த்தெல்லாம் பயமில்லை. ஏதாவது காட்டு விலங்குகள் வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதை பற்றி மட்டும்தான் யோசித்தான். அப்போது அந்த ஊர்க்காரர் ஒருவர் அவனது காரை தாண்டி நடந்து செல்ல அவசரமாக காரில் இருந்து இறங்கிய ஹரிஷ், சார் ஒரு நிமிஷம் என்று அழைத்தான். தன்னை சார் என்று ஒருவன் அழைப்பதை கேட்டு ஆச்சரியத்துடன் திரும்பிய அந்த ஊர்க்காரர், என்ன தம்பி என்று கேட்டார். இந்த மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குல்ல, அதுக்கு எந்த வழியாக போகணும்? ஹரிஷ் கேட்க சடனாக அவருடைய முகம் மாறியது. என்ன தம்பி விளையாடுறீங்களா? சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் உள்ளூர்காரங்களே மலை மேலே ஏற மாட்டோம், வெளியூர்காரர் நீங்கள் வந்து அசால்ட்டாக கேட்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்து தம்பி. வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது என்று அட்வைஸ் செய்தார். அப்படியா? நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், இங்கே தங்குறதுக்கு பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்குமா சார்? அவன் கேட்க ஊர்க்காரருக்கு சிரிப்பு வந்து விட்டது. இது என்ன சுற்றி பார்க்குற இடமா தம்பி? ஹோட்டலெல்லாம் இருக்கிறதுக்கு இது ஒரு கிராமம். இங்கே எண்ணி 30 வீடுங்க இருந்தாலே பெருசு. அதுவும் நிறைய வதந்திகள் பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் மலை மேலே ஏறுறவங்களும் குறைஞ்சிட்டாங்க. அப்புறம் எப்படி ஹோட்டல்லாம் இருக்கும்? நீங்கள் வந்த வழியிலே திரும்பி டவுனுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்கும். போயிட்டு காலையில் வாங்க என்று சொல்லிக்கொண்டே போனவர் அப்போது தான் நினைவு வந்தவராக, ஆமாம் தம்பி, நீங்கள் எதுக்கு இந்த மலை மேலே ஏறணும்னு சொல்கிறீங்க? அந்த கோயிலுக்கு கூட விசேஷ நாட்களில் தான் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி எதுவும் இல்லையே. என்ன எவனாவது புதையல் இருக்குன்னு சொன்னதை நம்பி கிளம்பி வந்துட்டீங்களா என்று கிண்டலாக கேட்டார். அப்படிலாம் இல்லை சார், என் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்கான், ஜோசியர் சொல்லியிருப்பார் போல். இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணால் சரியாயிடுன்னு சொன்னாங்க. அதான் எங்கள் அம்மா அடம் பிடிச்சி என்னை அனுப்பி வச்சாங்க. ஹரிஷ் முகத்தை அப்பாவி போல வைத்துக்கொண்டு சரளமாக அடித்து விட அவரும் நம்பிவிட்டார். அப்படியா தம்பி, மன்னிச்சுக்கோங்க, நான் தான் அவசரப்பட்டு தப்பாக நினச்சிட்டேன். உண்மையிலேயே அந்த கோயில் சக்தி வாய்ந்தது தான். மனுஷங்க தான் இந்த மலையை பற்றி ஏதேதோ பொருளை கிளப்பி விட்டு பக்கத்தில் வாழ்கிற எங்களையும் நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க. சரி தம்பி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் டவுனுக்கு போயிட்டு காலையில் வாங்க என்று கூறியவர் அங்கிருந்து கிளம்பி விட்டார். இப்போது தனியாக நின்று கொண்டிருந்த ஹரிஷுக்கு மீண்டும் டவுனுக்கு சென்று தங்கிவிட்டு வர கடுப்பாக இருந்தது. அங்கு கடையை மூடுவதற்காக பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த ஒரு சின்ன டீ கடையில் டீயும் பிஸ்கட்டும் வாங்கியவன் மறுபடியும் காரிலேயே ஏறிக்கொண்டான். இன்றைக்கி நைட்டு நமக்கு தூக்கம் காரில் தானே எழுதியிருக்கு, வேறு வழி இல்லை என்று நினைத்தவன் காரின் சீட்டை பின்னால் சாய்த்து வசதியாக சாய்ந்து அமர்ந்தான். அவனுடைய கண்கள் எதிரில் இருந்த மலையை பார்வையிட்டது. இது பார்க்க என்னவோ அமைதியாக அழகாக தான் இருக்குது. இங்கே நிஜமாவே நான் தேடி வந்தது கிடைக்குமா? அப்படியே களைப்பில் கண்களை மூடி உறங்கிவிட்டான். திடீரென்று நடு இரவில் காட்டுக்குள் ஏதோ மூலிகை வாசம் வீச கூடவே ஹரிஷின் காதில் ஒரு குரலும் கேட்டது. நல்ல தூக்கத்தில் இருந்த ஹரிஷ் தூக்கி வாரி போட்டுக்கொண்டு முழிக்க காரின் கண்ணாடி சதுரம் வழியாக ஒரு முகம் அவனை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அவ்வளவு தைரியமான ஹரிஷுக்கே ஒரு நிமிடம் ஹார்ட் அட்டாக் வருவது போல இருக்க நெஞ்சில் கை வைத்தபடி பின்னால் நகர்ந்தான். இருட்டில் அந்த முகம் சரியாக அடையாளம் தெரியாவிட்டாலும் சிரிக்கும்போது பல்வரிசை மட்டும் வெள்ளையாக பளிச்சென்று தெரிந்தது.
ஹரிஷ் வேகமாக கார் கண்ணாடியை இறக்க, வந்துட்டியா? நீ வருவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல சொல்லிவிட்டு அந்த முதியவர் அவர் பாட்டுக்கு திரும்பி நடக்க ஹரிஷுக்கு அந்த குரல் மட்டும் நன்றாக அடையாளம் தெரிந்தது. ஐயா, பெரியவரை நீங்களா? ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்போ நிஜமாவே நீங்கள் தான் அந்த காருக்குள்ளே என் பேப்பரை வச்சதா? கேட்டுக்கொண்டே இறங்கிய ஹரிஷ் அங்கு யாருமே இல்லாததை பார்த்து கடுப்பானான். ஆடப்போங்கடா, என்ன இவர் பாட்டுக்கு திடீர்னு வராரு, எதையாவது சொல்லிவிட்டு அப்படியே காத்தோட காத்தா காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னதோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க இங்கே நாம தான் தலையை போட்டு உடச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ கடவுளே, என்னை சுற்றி என்ன தான் நடக்குது? நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள், எதுக்கு இங்கே வந்து கொசுக்கடியில் படுத்துட்ருக்கேனே தெரியல. அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் தேடி வந்த மூலிகை கிடைச்சாலாவது பரவாயில்ல, அதுக்கும் ஒரு வழியும் தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறேன்? அந்த குடிலில் நின்றபடி புலம்பியவன் நிமிர்ந்து மலையை பார்த்தான். ஆமாம், அந்த மலை உச்சியில் தெரிகிறது என்ன? இவ்வளோ நேரம் நான் இப்படி எதையுமே பார்க்கலையே. ஒருவேளை இதுதான் எனக்கான சிக்னலா? தனக்குள் கேட்டுக்கொண்ட ஹரிஷ் கண்களை கூர்மையாக்கி அங்கு தெரிவதை உற்று பார்த்தான். சிறிது நேரத்தில் அவனுடைய கண்கள் வியப்பில் விரிந்தது. என்ன நடக்குதுங்க? உற்று பார்த்தவனின் கண்களுக்கு சிறிய நெருப்பு பந்துகள் வரிசையாக நகர்வது போல இருந்தது. அந்த ஒளி வெளிச்சத்தை எண்ணி பார்க்க மொத்தம் 7 தெரிந்தது. நைட்டு நேரத்தில் மலையில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தானே இந்த ஊருக்காரர் சொல்லிட்டு போனார். அப்படின்னா இப்போ அங்கே போகிறது என்ன? அதை பார்த்தா யாரோ மனுஷங்க நடமாடுற மாதிரி தானே இருக்குது. பேசாமல் நம்மளே மேலே போய் பார்த்துருவோமா? பகலில் ஆள் நடமாட்டம் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு சுதந்திரமாக அந்த மூலிகையை தேட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். ஹரிஷுக்குள் கேள்வி எழுந்தது. அந்த வெளிச்ச பந்து நகரும் திசைக்கு நேர் கீழாக நின்றிருந்த அவன் காரில் இருந்த பேக்கை எடுத்து முதுகில் மாட்டிக்கொண்டான். இன்னும் கொஞ்சம் முன்னால் சென்று பார்க்க ஒரு பாதை மலை மீது ஏறுவது தெரிந்தது. சில இடங்களில் பாறை படிகளாக செதுக்கப்பட்டு தெரிய, சில இடங்கள் செங்குத்தாக மேலே ஏறியது. டார்ச் லைட் வெளிச்சத்தில் அந்த பாதையை பார்த்தவன் தன்னையும் மீறி குனிந்து அந்த இடத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு தன்னுடைய முதல் அடியாக வலது காலை எடுத்து வைத்தான். அதே நேரத்தில் அந்த கல் கட்டிடத்தின் நடுவே கண்ணை மூடி அமர்ந்திருந்த குருவின் உடல் சிலிர்க்க ஒரு புன்னகையுடன் கண்களை திறந்தார் அவர். அவன் வந்துட்டான், மகிழ்ச்சியாக கூறியவர் சேனா என்று அழைத்தார். அடுத்த நிமிடமே சேனாபதி அவர் முன்னால் நிற்க, எல்லாம் தயாரா என்றார். ஆமாம் குருவே, அவனை சோதிக்க போகிற 3 கட்டங்களும் ஏற்கனவே தயாராக இருக்கு. இதில் மட்டும் அவன் தேர்ச்சி அடைஞ்சிட்டானா உங்களோட நெடுநாள் கனவு நிறைவேறிடும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.